வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, பாரதியின் ஆசையை நிறைவேற விடாமல் மித்ரா படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, பாரதியின் கல்யாண புடவையை எடுத்து தீயிட்டு எரிக்கிறாங்க. நம்ம மித்ரா இதை பார்த்துட்டு பாரதி அந்த புடவையை எடுத்து வச்சு அழுறாங்க. நம்ம ஆதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பாரதிக்கு புடவை எடுத்து கொடுத்து, இதை நீ உடுத்து படுத்திக்க அப்படின்னு கொடுத்துக்கிட்டு, இதுக்கு பதிலடியாக நான் மித்ராவுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல மித்ராவுக்கு ஒரு ஆப் வைக்கிறாங்க நம்ம ஆதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம மித்ராவுக்கு இந்த பாரதியோட கல்யாண நாளில் அவளோட ஆசைகள் எதுவுமே நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம பாரதி சொல்கிறாங்க, மித்ரா நீ பைத்தியகாரி தான். நான் அவருக்கு காலில் விழுந்த ஆசீர்வாதத்தை காலையிலே வாங்கிட்டேன். நான் அவர் கையால் நெத்தியில் என் தாலியில் குங்குமத்தை தூக்கி வைக்கலான்னு இருக்கிற நேரம் நீ வந்துட்ட. ஆனால் நீ சிவ பூஜையில் கரடி நுழைய மாதிரி வந்தாலும் நான் இந்த ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்க நம்ம மித்ரா சொல்லுங்க, என்னடி நினச்சிக்கிட்ட பாரதி, நீ அவன் தூங்கிட்டு இருக்க நேரம் தானே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின. அவன் முழிச்சிட்டு இருக்க நேரம் ஒன்றால் வாங்க கெத்து கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம் நான் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அவர் காலில் விழுந்து அந்த நிறைவேற்றிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மித்ரா கிட்ட பாரதி சொல்கிறாங்க, உனக்கு எங்கே இது தெரிய போகுது, அவருக்கு கையால் குங்குமத்தையும் கண்டிப்பாக வைப்பேன். அதோட என் கல்யாண புடவையில் நான் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போவேன். இது என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம மித்ரா பார்க்குறாங்க, இவன் கல்யாண புடவையில் கோயிலுக்கு போவாளா, இவளுக்கு கல்யாண புடவையை எடுத்து எரித்து நம்ம போட்டுறணும் அப்படின்னு அந்த புடவையை எடுத்து தீயிட்டு எரிக்கிறாங்க. இந்த சைடு ஏதோ கரிஞ்சி வாட வர்றது மாதிரி இருக்குது, என்னதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பாரதி தேடுறாங்க. அப்போ தான் தன்னோட கல்யாண புடவை எரிஞ்சிட்டு இருக்கு. நந்தினியும் மித்ராவும் சேர்ந்து இதை எரிக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க, கடுப்பாறாங்க, அப்படியே ஓடி போகிறாங்க. என்னோட புடவை அப்படின்னு அந்த புடவையை அணைச்சி அப்படியே தன்னோட உடம்போடு சேர்ந்து பிடிச்சி வச்சு அழுறாங்க நம்ம பாரதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மித்ரா தான் அப்படின்னு கடுப்பாறாங்க. மித்ரா சவால் விடுறாங்க, நான் சொன்னேன்ல ஓ ஆசையெல்லாம் நிறைவேற விட மாட்டேனே, அது இப்போ புரிஞ்சுதா, இப்போ உனக்கு கல்யாண புடவை எடுத்து கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனோம், அந்த ஆசையெல்லாம் அப்படியே போயிருக்குமே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. கோவத்தின் உச்சிக்கு போன பாரதி அப்படியே மித்ராவை நம்ம ஓங்கி ஒன்று அறையிறாங்க. இந்த பாரு உன்னோட டார்ச்சர் ஓவர் ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை நம்ம ஆதி பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த பாரதிக்கு கல்யாண புடவையை எடுத்து இந்த மித்ரா எரிச்சிருக்கா அப்படின்னு எப்படி இந்த கல்யாண புடவை எரிப்பா, இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். பாரதியை திட்டமிட்டு சதி பண்ணியிருக்கா. பாரதி ஆசையை நிறைவேறக்கூடாது, அதுக்கெல்லாம் நான் ஆப்பு வைக்கிறேன். மித்ரா நீ பயங்கரமான ஆளாக தான் இருக்கானே, என் மனைவி பாரதி, அவளோட ஆசைகள் இந்த கல்யாண நாளில் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஆதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதோட பாரதி ஒரு ஆஃபீஸரை போக வேண்டியது இருக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு துணி கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்சமான புடவைகளை எடுத்துக்க பாரதி அப்படின்னு சொல்ல நேரம், நான் கல்யாண புடவையில் உங்கள்கிட்ட நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது முடியலை. நீங்கள் இப்போ புடவை கடைக்கே எனக்கு புடவை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு, சரி இப்போ ஆதி கையாலே புடவை வாங்கிக்க போகிறேன், அதில் சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம ஆதி கையாலேயே புடவையை வாங்குறாங்க. அதை கெட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இனி அவருக்கு தாலியில் குங்குமம் வச்சு விட ஆசை. அந்த ஆசை நம்ம ஆதிக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சதுனால நம்ம ஆதி இதுக்கு மேலே நம்ம மனைவி கிட்ட என்ன இது பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பாரதிட்ட சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் உன் வாயிலிருந்து தான் வரணும்னு எதிர்பார்த்தேன், அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரல, நானே இப்போ சொல்கிறேன். இந்த பாரு, நான் உன் கணவர், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு உன் ஆசையை நிறைவேற்றது என்னோட கடமை இல்லை பாரதி, நானே நிறைவேற்றுறேன் அப்படின்னு குங்குமத்தை எடுத்து நம்ம பாரதியோட
தாலியில் வந்து வச்சு விடுறாங்க நம்ம பாரதி. என் கணவர் எனக்கு திரும்ப கிடச்சிட்டாரு, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இங்கே பாரு, நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம் அதெல்லாம் வந்து நான் யோசிக்கலை. ஆனால் இப்போ வந்து நான் ஒன்றை 100% நம்புகிறேன் பாரதி. நீ அவ்வளோ நல்லவதா, நீ அப்படி ஒரு பெரிய தப்பையும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. எனக்கு நல்லாவே தெரியும் எந்த காரணத்தினால நம்ம பிரிஞ்சோமோ அது இருக்கட்டும். நம்ம வந்து நீ சம்மதிச்சா நம்ம வந்து மித்ரா எல்லாம் வேண்டாம், உன்னை வந்து நம்ம 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து நம்ம சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதியும் ஆதியை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம மித்ரா பார்க்குறாங்க எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பவானிக்கு கால் பண்ணி நம்ம திட்டத்தை எல்லாம் வந்து இந்த பாரதி செய்ய விட மாட்டா போல், ஆதிக்கு இன்னும் வந்து ஞாபகம் வந்துட்டு மித்ரா என்னோட மனைவி தான் அப்படின்னு வந்து பாரதியை ஆதி கெட்டி பிடிச்சாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன நீ சொல்லதை நான் உண்மையா மித்ரா? உங்களெல்லாம் நம்பி நான் வந்து களத்தில் இறங்குனது தப்பாக போச்சு. இப்போ பார்த்தியா இந்த ஆதியும் பாரதியும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போது நம்ம அந்த இதெல்லாமே எப்படி வந்து நம்ம ஆட்டையை போட்டு எடுக்க போகிறோம்? எதுவுமே நம்ம பக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையுமே ஆதி வந்து அவனோட மனைவிக்கு நீ தான் வந்து எழுதி துறைச்சி வச்சுருக்கான். அப்படி பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து சொந்தக்காரி இந்த பாரதியாக தான் ஆவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதோட இவன் பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுனால கண்டிப்பாக நம்ம ஆட்டம் எல்லாம் எதுவுமே இப்போ செல்லுபடி ஆகாது, அந்த அளவுக்கு வந்து போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பாரதி, இந்த கல்யாண நாள்லையாவது நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதி வந்து சொல்ல நேரம் இந்த சைடு நம்ம பாரதி வந்து பார்க்குறாங்க. ஆதி, நீங்கள் ஈஸியாக வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உங்கள் மனைவி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களை கொல்லறதுக்கு வந்து ஒரு சதி திட்டம் நீங்கள் அம்மா ஸ்தானத்தில் நினைச்ச அந்த பவானியே வந்து பண்ணியிருக்காங்க. கீழ்த்தரமான வேலையை பார்த்து உங்களை வந்து கொல்லத்துக்கு வர துணிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க பவானி. உங்கள் சொத்து பத்துக்கெல்லாம் ஆட்டையை போட தான் மித்ரா உங்களை லவ் பண்ணலை. லவ் பண்ணது மாதிரி நடித்தா, இவ்வளோ காலம் அவன் நடிப்பை தான் அவள் செய்துட்டு இருந்திருக்கா. அதனால் நீங்கள் மித்ரா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்குறாங்க மித்ரா வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க முழுக்க நடிப்பு தான். இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது பவானி தான். பவானி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், என்னோட சித்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி சொல்ல அரண்டு போய் நிற்கிறாங்க. அவங்க தான் அவங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு என் மித்ராவை வந்து எப்படியாவது வந்து லவ் பண்ணணும், ஆதி லவ் பண்ண மாதிரி நீங்கள் கொண்டு வரணும், நடிக்கணும் அப்படின்னு தான் வந்து செட் பண்ணி விட்டு தான் செய்திருக்கா மித்ரா. உண்மையாக உங்களை லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னார். எனக்கு நல்லாவே தெரியும் மித்ராவை சுதாகரம் செய்யக்கூடிய பிராடுதனம் ஏதோ ஒன்றில் இருக்குது அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஆதி வந்து பாரதி கிட்ட யார் வந்தாலும் சரிதான், பவானியே வந்தாலும் சரிதான், நம்ம எல்லாத்தையும் கடந்து நம்ம 2 பேரும் சந்தோஷமாக ஆதித்யாவையும் தமிழையும் வைத்து வாழ்வோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க நம்ம ஆதி.